Mona, welcome to Python programming. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா Python functions, that is chapter 7. இப்போ இந்த chapter 7ல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மெயினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா functions are named blocks of code that are designed to do specific job அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோடு நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப் அதாவது ஒரு டாஸ்க்கை நீங்கள் பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நேம் கொடுத்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான ஜாப் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளாக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு நீங்களே தான் நேம் கொடுக்க போகிறீங்க. When you want to perform a particular task that I have defined in a function, you call the name of the function responsible for it. அதாவது அதனோட மீனிங் என்னென்னா உங்களுடைய ப்ரோக்ராமில் அந்த ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளாக் ஆஃப் கோட் எழுதியிருக்கீங்களா, எப்போல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த நேமை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி உங்கள் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். இஃப் யூ நீட் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் மல்டிபிள் டைம்ஸ் த்ரூ அவுட் யுவர் ப்ரோக்ராம், you don't need to type all the code for the same task again and again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த டாஸ்க் அந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து நிறையா டைம் மல்டிபிள் டைம்ஸ் உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது வருது அப்படின்னா எத்தனை டைம் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அத்தனை டைம் நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எல்லா கோடையும். ஏன்னா நீங்களே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க்குரிய கோடை வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டீங்க. அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ யூ ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன் டெடிகேட்டட் டு ஹேண்ட்லிங் த டாஸ்க். அந்த என்ன பண்ணுறீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. எதை வச்சு கால் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நேம் வச்சு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ அப்படி கால் பண்ணுறப்போ அண்ட் த கால் டெல்ஸ் த பைத்தான் டு ரன் த கோட் இன்சைட் த ஃபங்க்ஷன். அப்போ நேம் வச்சு கால் பண்ணுறப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தான் வந்து அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன கோடிங் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதையே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா you will find that using functions makes your program easier to write, read, test and fix errors. அதாவது நீங்கள் ரைட் பண்ணுறக்கோ ரீட் பண்ணுறக்கோ டெஸ்ட் பண்ணுறக்கோ எரர் செக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறப்போ இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ வந்து மெயினாக இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இதில் பாருங்கள், இட் அவாய்ட்ஸ் ரிப்பீட்டேஷன் அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். இது கம்பல்சரி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் நல்லா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டாஸ்க்கை செய்கிறதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடு எழுதிடுறீங்க. வேணுங்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் அந்த பிளாக் ஆஃப் கோடை கால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அப்போது திருப்பி நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் அவாய்ட்ஸ் ரிப்பீட்டேஷன் அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங். உங்களுக்கு எப்போல்லாம் எத்தனை டைம்ஸ் அந்த டாஸ்க் செய்யணுமோ அத்தனை டைம்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோடையை நீங்கள் ஒரு டைம் எழுதுறதை திருப்பி நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்காட்டிக்கே ஸோ ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திருப்பி நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான் இட் அவாய்ட்ஸ் ரிப்பீட்டேஷன். இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன்ஸ். மாடுலாரிட்டினா மாடியூல்ஸாக நம்ம பிரித்து எழுதுறது தான் அதை அவங்க இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர். அப்படி நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு டாஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த டாஸ்க்கை செய்யுது, இந்த ஃபங்க்ஷன் இந்த டாஸ்க் செய்யுதுன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் மாடியூல்ஸாக கூடி பிரித்து நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இது வந்து 2 மார்க்ஸ்க்காக கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் கூடி நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டினா 1 மார்க்லையும் கேட்கலாம். டேஷ் ஆர் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் கேட்டாலும் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? இது ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இந்த இன்ட்ரோவில் சொன்ன டெஃபினிஷனே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு ஒரு பர்டிகுலரான ஒரு டாஸ்க்கை செய்யறதுக்கு எழுதக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன மாதிரியெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் பைத்தானில் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னாலே நேம் இட் செல்ஃப் இட் ஹேவ் அ மீனிங். என்னென்னா யூசர் டிஃபைன்ட், அதாவது
ஃபங்க்ஷனை வந்து யூசர் டிஃபைன் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதே பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஆல்ரெடி என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி இருக்கக்கூடியது, பைத்தான்லேயே ஆல்ரெடி டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பில்டின் ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்னால் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அனானமஸ் அன்னேம்டு ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து நேம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் தீஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இதுவும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் செய்யக்கூடியது தான். பட் இதுக்கு வந்து நம்ம யூசர் டிஃபைன்டுக்கோ பில்டினுக்கு நேம் இருக்கிற மாதிரி இதுக்கு நம்ம நேம் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனானமஸ் அன்னேம்டு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். இந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷனில் இதனுடைய மீனிங் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பிளாக் ஆஃப் கோட் எழுதியிருப்பீங்க, அந்த ஃபங்க்ஷனை தன்னைத்தானே கால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ தெர் ஆர் 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, டிஃபைனிங் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன இப்போ வென் டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ் தெர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் தட் நீட் டு பி நோட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டெஃப்ங்கிற கீவேர்டை கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுனா ஃபங்க்ஷன்ஸ் பிளாக் பிகின்ஸ் வித் த கீவேர்ட் டெஃப் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பராந்தசிஸ். கீழே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃப்ங்கிற கீவேர்டை கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம், தென் பராமீட்டர் 1 பராமீட்டர்னா இட்ஸ் நத்திங் பட் அ வேரியபிள்ஸ். இது நம்ம ஆர்குமெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். இது வந்து ஆப்ஷனல் ஒன். உங்கள் இப்போ பிளாக் ஆஃப் கோடுக்கு உங்களுடைய பராமீட்டர் வேணும் அல்லது ஆர்குமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். எப்பவுமே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஆப்ஷனலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க. தென் இதனுடைய ஆன்சரை எங்கே யார் கால் பண்ணாங்களோ, எந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கால் பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சரை திருப்பி அனுப்புறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவுமே இப்போ ரிட்டர்ன் பண்ணாமையும் விடலாம், அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஃப்ங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தென் ஒரு ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பராமீட்டர் 1 பராமீட்டர் 2 இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பராமீட்டர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். பராமீட்டருக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். தென் இது ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இவங்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் டேப் ஸ்பேஸ், அதாவது 4 ஸ்பேசஸ் தள்ளி வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பேசஸ் எடுத்துக்கும். இது ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி நீங்கள் கொடுத்தங்காட்டிக்கு இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு திஸ் ஃபங்க்ஷன் நேம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேராக நம்ம என்ன போடுவோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதாவது உங்களுடைய ரிசல்ட்டை கீழே எந்த இடத்துல கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுறக்காக தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலிமா என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? இதையே தான் இவங்க திருப்பி கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எ பிளாக் இஸ் 1 or more லைன்ஸ் ஆஃப் கோடு. அந்த பிளாக்ல வந்து ஒரு லைனும் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸும் இருக்கலாம். தான் தட் இஸ் 1 or more லைன்ஸ் ஆஃப் கோட் குரூப் டுகெதர் ஸோ தட் they are treated as one big sequence of statements while execution. அதைத்தான் அவங்க வந்து அதை சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூஷனில் எடுத்துக்கோ. இது பிளாக். ஓகே, இன் பைத்தான் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிளாக் ஆர் ரிட்டர்ன் வித்தின் இன்டென்டேஷன். நான் சொன்ன மாதிரி மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இன்டென்ட் ஸ்பேஸ் வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்பேசஸ் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. when a line is indented by 4 spaces and all the statement of the block should be at the same indent level. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் அதே இன்டென்ட் ஸ்பேஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எனி இன்புட் பராமீட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ பராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் வித்தின் தீஸ் பராந்தஸ் when you define a function. இதில் நீங்கள் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்டாக்ஸில் பாருங்கள் பராமீட்டர் 1 பராமீட்டர் 2 இருக்குல்ல, இந்த பராமீட்டர் வந்து நீங்கள் இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது நடக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பராமீட்டர் 1 பராமீட்டர் 2ன்னு கொடுக்க முடியும். ஓகேவா? இது ஆப்ஷனல் ஒன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் அந்த பராமீட்டர்ஸில் டிஃபைன் பண்ணிக்கலாங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. த கோட் பிளாக் ஆல்வேஸ் கம்ஸ் ஆஃப்டர் அ கோலன் அண்ட் இட் இஸ் இன்டென்டட். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் ஃபங்க்ஷன் நேம் பராமீட்டர் 1 பராமீட்டர் 2 கொடுத்துட்டு கம்பல்சரி நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும்னா இங்கே கோலன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா the statement return expression exit a function optionally passing back an expression to the caller.
யார் கால் பண்ணாங்களோ காலர் எந்த இடத்துல கால் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது இதனுடைய மீனிங் என்னென்னா எக்ஸிட் ஃபங்க்ஷன் அதோட முடிச்சுட்டு வெளியே வருது. ஆப்ஷனலி பாசிங் பேக் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு தி காலர், எந்த இடத்துல கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகும். அது எக்ஸ்பிரஷனோட ரிட்டர்ன் ஆகலாம், இல்லைனாலும் இந்த எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமையும் ஆகலாம். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ், எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இல்லாமல் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நன் அப்படிங்கிறது வருங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறப்போ கம்பல்சரி பைத்தான் கீவேர்ட்ஸை கொடுத்துடக்கூடாது. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தான் கீவேர்ட் ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் நேம். ஓகே, தென் அடுத்தது பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த எபோவ் சின்டாக்ஸ் த டெக்ஸ்ட் விச் இஸ் கிவன் இன் அ ஸ்கொயர் ப்ராக்கெட் இஸ் ஆப்ஷனல். நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது ஆப்ஷனல் ஒன். இங்கே உங்களோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது வேரியபிள்ஸ், தட் இஸ் வேரியபிள்ஸ் தான் நான் என்ன சொல்கிறேன்னா parameter 1 parameter 2 அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் அதே ஆர்குமெண்ட் சொல்லலாம். அதுக்குள்ளே உங்களுடைய ஏதாவது யூஸ் பண்ண வேண்டியது இருந்தால் மட்டும்தான் அது சம்மந்தப்பட்ட பேராமீட்டர்ஸ் தான் நீங்கள் இதுக்குள்ளே கொடுப்பீங்க. ஓகேவா? அது வந்து தட் இஸ் ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. நெஸ்டட் பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிளாக்குள்ளேயே இன்னொரு பிளாக் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி நெஸ்டட் பிளாக். எ பிளாக் வித்தின் அ பிளாக் இஸ் கால்ட் அஸ் தி நெஸ்டட் பிளாக். இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ஒரு சிங்கிள் டேப் ஸ்பேஸில் உங்களுக்கு இண்டென்ட் ஆகிருக்குன்னா செகண்ட் பிளாக் வந்து டபுள் டேப் ஸ்பேஸில் இண்டென்ட் ஆகணும். அப்போ தான் இது இந்த பிளாக்கு இது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்குன்னு தெரியும். ஓகேவா? அதை தான் நெஸ்டட் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ சம்திங், இது ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. முன்னாடி டெஃப் வரணும். இவங்க ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி இருக்கணுங்கிறக்காக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டூ சம்திங் கொடுத்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் வேல்யூ, இது வந்து இந்த வேல்யூ 1ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. எதுக்குள்ளே வர வேண்டியது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இந்த முன்னாடி டேப் ஸ்பேஸ் இருக்கணும், அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். இந்த ரெண்டும் கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்திருக்கணும் ரெண்டுமே. ஏன்னா டூ சம்திங்கிறது ஒரு ஃபங்க்ஷனே, முன்னாடி டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பிளாக் ஆஃப் கோட் ஆஃப் டூ சம்திங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க, இதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். டெஃப்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹெலோங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சின்டாக்ஸ் படி அதுக்கப்புறம் கோலன். இங்கே நம்ம எதுவுமே பேராமீட்டர்ஸோ ஆர்குமெண்ட்ஸோ நம்ம கொடுக்கல. ஜஸ்ட் இந்த ஹெலோங்கிற ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் கோட் என்னென்னா பிரிண்ட் ஹெலோ பைத்தான். பைத்தான்ங்கிறது பிரிண்ட் பண்ணும். ஹெலோ பைத்தான்கிற ஒரு என்னதுன்னா இந்த ரெண்டு வேர்டை தான் என்னென்னா பிரிண்ட் பண்ணும். ரிட்டர்ன் ஒன்றையும் ரிட்டர்ன் பண்ண போகிறத ஜஸ்ட் அங்கே என்ன பண்ணிடுது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுது. அவ்வளோதான். சரி, இப்போ நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, நம்ம கோடிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கிரிப்ட் மோடுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டெஃப்ங்கிற கீவேர்டை கொடுத்துருக்குறேன். உங்கள் புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம் தான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஹெலோ அப்படிங்கிற டெஃப்க்கு அப்புறம் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ, என்ன வேர்டு கொடுக்குறீங்களோ தட் இஸ் த நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். அப்போ நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இங்கே ஹெலோ அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். தென் சின்டாக்ஸ் படி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டோம். தென் கோலன் கொடுக்கணும். ஓகேவா? இது சின்டாக்ஸ் படி இருக்குது. தென் இந்த பிரிண்ட்டோ ரிட்டனோ என்னது தான் உங்களுக்கு பிளாக் ஆஃப் கோடு. ஓகேவா? எதனோட பிளாக் ஆஃப் கோடுனா ஹெலோங்கிற ஃபங்க்ஷனுடைய பிளாக் ஆஃப் கோடு தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பிளாக் ஆஃப் கோட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். என்னென்னா ஹெலோ பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ரிட்டர்ன் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. சரி, ஓகே, இந்த ஹெலோங்கிறத நான் ஒர்க் பண்ண வைக்கணும். இது இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் இப்போ இந்த ஹெலோங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷனாக பைத்தான் ட்ரீட் பண்ணும். என்னென்னா எதனால் அப்படின்னா இந்த டெஃப்ங்கிற ஒரு கீவேர்ட்னால. ஓகேவா? டெஃபினிஷனுங்கிறது இந்த டெஃப்னால தான் என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னா ஹெலோங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக ட்ரீட் ஆகுது. ஓகே, இதையே நான் இப்போ கால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனோடைய நேமை நான் கொடுக்கணும். ஓகேவா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதைய கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனோடைய நேம் எதுவோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்ப பாருங்கள் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்கள். ஹெலோ பைத்தான்ங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னால என்ன யூஸ் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நம்ம எந்த எக்ஸ்பிரஷனோ எதுவுமே கொடுக்கல. இன்கேஸ் நான் இந்த இடத்துல இப்போது பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வைங்க. இப்போ பிரிண்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதனுடைய மீனிங் என்னென்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹெலோவை நம்ம கால் பண்ணுறோம், ஹெலோங்கிற ஃபங்க்ஷனை. அப்போ இது நேராக கண்ட்ரோல் இங்கே போகுது. ஹெலோ பைத்தான்ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். பட் ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல. அந்த ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் எங்கே நம்ம கால் பண்ணியிருந்தோமோ அங்கே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி சென்டிங் பேக் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். புக்கில் அந்த கான்செப்ட் பார்த்தோம்ல. ஆனால் இங்கே எதுவுமே நம்ம கொடுக்காதங்காட்டிக்கு ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷனில் எதுவுமே கொடுக்காதங்காட்டிக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நன்னு டிஸ்பிளே ஆகும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்.
இப்போ பாருங்கள் ஹலோ பைத்தான்ங்கிறது வந்திருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்கு நன்னு. ஏன்னா எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. சரி உங்களுக்கு இன்னும் புரியணும்னா இப்போ பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஹலோவை எடுத்துக்கிட்டு ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட்டு வந்து அடிஷன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடிஷன் ஓகேவா? அடிஷன்னு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை போடுறேன். என்னென்னா a + b. ஓகேவா? a + bங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பிளாக் ஆஃப் கோடில் நான் என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேனோ கம்பல்சரி நான் அதையே டிஃபைன் பண்ணியிருக்கணும். எங்கே அப்படின்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே ஃபங்க்ஷன் நேம்குள்ளே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா a, b அப்படிங்கிற பேராமீட்டர்ஸை கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த பேராமீட்டர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு வைங்க. ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குரிய என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நான் என்ன கொடுக்கணும்னா வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் இல்லாமல் சொல்கிறேன். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆடுங்கிறத கால் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கேருந்து தான் போகுது. இது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆடை கால் பண்ணுறோம் 2, 3. இப்போது இந்த ஆடை பார்த்தோன்னா நேராக கண்ட்ரோல் இங்கே போகும். எங்கள் ஃபங்க்ஷன் நேம் ஆடுன்னு இருக்கோ அங்கே போயிடுது. அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்போ பேராமீட்டர்ஸ்க்குரிய வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஆனால் கீழேயே நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஆடுக்கு என்னென்னா ஏக்கு வந்து 2, நெக்ஸ்ட் பிக்கு என்ன இருக்குது 3. அப்போ 2 வந்து ஏக்கும் 3 வந்து பிக்கும் பாஸ் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ பாஸ் ஆகி உள்ள நம்மளுக்கு பிரிண்ட்டில் என்ன ஆகுது அடிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் a + bனா இந்த 2ம் 3யும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட் ஆகி ரிட்டர்ன் பேக் டு எந்த இடத்துல நம்ம கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல எனக்கு எதுவுமே டிஸ்பிளே பண்ணாது. ஏன்னா இப்போ 2 + 3 வந்து உங்களுக்கு 5ன்னு இருக்கும். அந்த 5 வந்து இங்கே ரிட்டர்ன் ஆயிரும். ஆனால் 5 நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இங்கே நான் போடலை. ஓகேவா? பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் கால் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அப்போ கால் பண்ணங்காட்டி ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருந்தோம்னா அடிஷன் கொடுத்துருந்தோம். அது மட்டும் தான் இப்போ பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு என்ன வந்திருக்குது அடிஷன் மட்டும்தான் வந்திருக்குது. சரி, இப்போ எனக்கு ஆன்சர் வரணும். எதுன்னா a + b ஆட் ஆகி ஆன்சர் வரணும் அப்படின்னா அதையே நான் என்ன பண்ணணும்னா இங்கே பிரிண்ட்டு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் பிரிண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸ்பிரஷன் ஒர்க் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ a + b உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 ஆட் ஆகி ஓகேவா? இந்த எப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா 2 வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏக்கு பாஸ் ஆகும், 3 வந்து பிக்கு பாஸ் ஆகி அப்புறம் அடிஷனுங்கிற உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு லைன் பிரிண்ட் ஆகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒர்க் ஆகும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் 2 + 3 உங்களுக்கு என்ன ஆகுது 5. அதையே இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த இடத்துல உங்களுக்கு 5ன்னு இருக்கும். அதையே நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் அடிஷனுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருச்சு 5ன்னு வந்துருச்சு. இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த a + bவை நான் எடுத்து விட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அடிஷன்னு வந்திருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வந்திருக்குது நன்னுன்னு வந்திருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல அப்படின்னா பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணிட்டோம். அதாவது பேராமீட்டர்ஸ்க்குரிய வேல்யூவை பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம எக்ஸ்பிரஷன் எதுவுமே கொடுக்காதங்காட்டிக்கு இந்த எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு மெசேஜ் பாஸ் ஆகிருக்கு. அப்போ அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா நன்னுன்னு டிஸ்பிளே ஆகுது. அதை தான் அவங்க ஹலோ பைத்தானுங்கிற அந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வந்து ஒரு சாதாரண டெஃபினிஷன் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இதையே உங்களுக்கு எடுத்தது என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ்ஸு அது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.